உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நல்ல உணவு, நல்ல ஆரோக்கியம், நீண்ட நிறைந்த மகிழ்ச்சியான வாழ்க்கை பயணம் அனைவருக்கும் கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன். சம்டைம்ஸ் நம்மளோட மனசுல நிறைய கேள்விகள், நிறைய பதில்கள், நிறைய அதிர்வலைகள், எதிர்பாராத சில முயற்சிகள், சில தோல்விகள், நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம மனசுக்குள்ள நிறைய விஷயங்களா கேள்விகளா இருந்துகிட்டு தான் இருக்கு. இப்போ நிறைய யூடியூப் சேனல்ஸ்ல நிறைய பேர் பேசுறாங்க, நிறைய பேர் முகம் பார்க்கிறோம். ஒவ்வொருத்தரோட முகங்கள், சிலரோட முகங்கள் நம்ம மனசுல பதிஞ்சிரும், சிலரோட முகங்கள் நம்மளோட ஞாபகத்துல வச்சுக்க முடியும். இப்படி எத்தனை பேர் தான் முகத்தை பார்த்து மனசுக்குள்ள வச்சுக்கிறது? பொதுவாகவே இந்த கேட்கிற திறன், படிக்கிறது, இந்த ரெண்டு விஷயங்கள் பாருங்க, அது நம்ம ரொம்ப ஆழமா மனசுல பதிஞ்சிரும். எதற்காக நான் சொல்றேன்னா, ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்றாங்க, வெறும் குரல்ல மட்டுமே தான் இருக்கு. இதுக்குள்ள என்ன இருக்குன்னு யாரு வந்து கேட்டு இதுக்கெல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ண வராங்க போறாங்க தெரியல. இந்த சேனலை பொறுத்த வரைக்கும் கிவ் மீ சம்டைம்ஸ், ஆக்சுவலி இதனுடைய கிராமட்டிக்கல் ஏதோ மிஸ்டேக் இருக்கிறதுன்னு சொன்னாங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். சம்டைம்ஸ் இல்ல, டைம் அப்படின்னு போடுங்க. நமக்கு பிடிச்சதை நம்ம பண்றோம், அது தப்பு என்ன கரெக்ட் என்ன? அதனால நான் கிவ் மீ சம்டைம்ஸ்ல போயிடலான்னு இருக்கேன். இந்த சேனல் எதற்காகனா, ஒரு லாங் டிரைவ் போறவங்க, ஒரு மார்னிங்ல இருந்து வாக்கிங் போறவங்க, அவங்களுடைய அன்றாட தேவைகளை தேடிட்டு இருக்கவங்க. இப்ப பாத்தீங்கன்னா நிறைய பேர் ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி வேலைக்கு போறாங்க, படிக்க போறாங்க, இல்ல நிறைய விஷயங்கள் தனிமையில் இருக்காங்க. இரவு நேர தனிமை, பகல் நேர தனிமை, சில வேலைக்கு போற இடத்துங்கள்ல நம்ம தனியா வேலை செய்யற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி மனிதர்களுக்கான, நண்பர்களுக்கான, உறவுகளுக்கான ஒரு சேனல் தான் இந்த கிவ் மீ சம்டைம்ஸ். என்ன உங்களுடைய ஒரு நல்ல நண்பரா, ஒரு நல்ல சப்போர்ட்டரா, அட்வைஸ் பண்றது மட்டும் எடுத்துக்கூடாது, சும்மா கூட உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பா. நான் வந்து தனிமையை விரும்புறவன், அதுக்காக தனிமையே இருக்க முடியாது. சில நண்பர்கள் வேணும், சில மாறுதல்கள் வேணும், சில வெளியில டிராவல் பண்ற விஷயங்கள் இருக்கணும். அதுதானே மனிதர்கள். எதுவுமே இல்லாம முக்குடின்னு உட்கார்றதுக்கு நாம எதுக்கு இந்த உலகத்துல பிறக்கணும்? எதுக்கு வாழணும்? சந்தோஷமா இருக்கணும். நம்மளுடைய வாஷயங்கள் வந்துச்சுல்ல, இல்ல விஷயங்கள். சோ இந்த மாதிரி நம்ம பேசும்போதே சில தவறுகள் வரும். அப்போ வாழ்க்கையில வராதா? அந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் நம்ம இங்க பேச போறோம். இது ஒன்றும் பெரிய அட்வைஸ் பண்ற விஷயமோ இல்ல, இப்படிதான் இருக்கணும், அப்படிதான் இருக்கணும், நீங்க உங்களை மாத்திக்கோங்க. ஒவ்வொரு நாளும் எத்தனையோ புத்தகங்கள், திரைப்படங்கள், பாடல்கள், இந்த மாதிரி யூடியூப் சேனல்ஸ்ல நிறைய விஷயங்கள் இருக்கு. எதை எடுத்துக்கிறது, எதை விட்டுறது, இப்படி நிறைய விஷயங்கள் நமக்கு கன்ஃபியூஸா இருக்கு. சம்டைம் தலையை சொரிஞ்சிட்டு இருக்கோம். இப்ப ராசி பலன் பாக்குறோம், அவங்க என்னமோ இப்படி சொல்றாங்க, அப்படி சொல்றாங்க, என்னென்னமோ மாறிடும். ஆஹா, நீ உலகத்திலேயே நீதான் சிறந்தவன், உன்னை வெற்றி கொள்ள எந்த சக்தியாலும் முடியாது, அப்படி இப்படின்னு என்னன்னு சொல்றாங்க. சில நேரங்கள் நடக்குது,
சில நேரங்கள்ல வாழ்க்கை திருப்பி போடுது. இந்த மாதிரி எத்தனையோ விஷயங்கள் இருக்கு. நம்ம என்ன பேச போறோம், என்ன பேச வந்திருக்கோம், எதுவுமே தெரியாம தான் இப்ப நான் பேசிட்டு இருக்கேன். இப்போ இந்த மாதிரி எல்லாம் பேசுறோம்ல, இந்த மாதிரி எல்லாருடைய மனசுலையும் எல்லாருடைய ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் இந்த மாதிரி புலம்பல்கள் இருக்கும். அந்த புலம்பல நாம நமக்குள்ளே பேசிட்டு இருந்தனா அது ஒரு முடிவுக்கு வராது. அது ஒரு அர்த்தமற்றதா இருக்கும். சரி, அது யார்கிட்ட போய் பேசலாம்? நம்ம நண்பர்கள் கிட்ட, நம்ம அப்பா அம்மா கிட்ட, நம்மளுடைய உற்றார் உறவினர்கள், ஆபீஸ் கொலீக்ஸ், அதை தாண்டி காதலன், காதலி, மனைவி, கணவன், இப்படி எல்லார்கிட்டையும் பேசிக்கலாம். ஆனா குழந்தைகள் ஒரு விஷயம் இருக்கும். குழந்தைகள் கிட்ட பேசினா அவங்க எப்படி ரிப்ளை பண்ணுவாங்க? நீங்க எதை பேசினாலும் ஒன்னு அவங்க என்ன பண்ணுவாங்க? சிரிப்பாங்க. இல்ல நீங்க பேசுறதுக்கு அவங்களுக்கு அர்த்தமே புரியாது. ஆனா இருந்தாலும் அவங்க அதை ஏதோ சிரிச்சுக்கிட்டு கேட்டுக்கிட்டு ரசிச்சுட்டு இருப்பாங்க. அந்த மாதிரிதான் வாழ்க்கைய நம்ம ஒரு குழந்தைகிட்ட இருக்கிற மாதிரி, ஒரு குழந்தையா இருக்கிற மாதிரி, எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாம, நம்மளுடைய தேவைகள் அதிகப்படியா இல்லாம, அங்க போனோம் இங்க போனோம் பணம் சம்பாதிக்கணும் இப்படி நிறைய தேடல்கள் இல்லாம ஒரு குழந்தையோட, ஒரு குழந்தை மனதோட அப்படியே வாழ்ந்துட்டு போனோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஒரு வயசுல இருந்து 5 வயசு வரைக்கும் நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? அந்த வாழ்க்கை எதுவுமே எதிர்பார்க்காது. அம்மா சோறு போடுவாங்க, அப்பா ஏதோ வாங்கி கொடுப்பாரு, பக்கத்துல வீட்டுல இருக்கவங்க ஆன்டி தூக்கி விளையாடுவாங்க, நம்ம அவங்க கூட விளையாடுவாங்க, அவ்வளவுதான். நோ மோர் கமிட்மெண்ட்ஸ். எந்த விதமான எதுவுமே கிடையாது. அப்போ அந்த மாதிரி வாழ்க்கையை விரும்பாதவங்கன்னு யாராவது சொல்ல முடியுமா? அது எப்ப தெரியும்? ஒரு 25 வயசுக்கு மேல, ஒரு 30 வயசுக்கு மேல நம்ம குழந்தையாவே இருந்திருக்கலாமோ அப்படின்னு ஒரு வடிவேலோட சாரோட காமெடி எப்படி இருக்கும்? அந்த மாதிரி நம்மளோட வாழ்க்கை எதை நோக்கி போகுதுன்னே நமக்கு தெரியாது, என்ன பண்ண போறோன்னு தெரியாது. சரி, எல்லாம் பண்ணி நான் இதுதான் பண்ண போறேன், இதுதான் டிசைடிங், இதுக்காக நான் கொஞ்சம் போராடுவேன், அதுக்கு கொஞ்சம் பணம் தேவை, அதுக்காக நம்ம சில விஷயங்களை ஓடணும், உழைக்கணும், சம்பாதிக்கணும், 10 பேர்கிட்ட பேசணும், அது தொழில் பண்ணலாம், இல்ல வேலை செய்யலாம். இந்த மாதிரி நம்மளோட மண்டைக்குள்ள போட்டு குறைஞ்சு கொஞ்சம் முடியும் கொட்டி போயிடும் நினைக்கிறேன். சரி, பரவாயில்ல. நம்ம இப்போ give me some times அப்படின்றது என்னன்னா, இந்த யூடியூப் சேனலை நீங்க பாருங்க, கொஞ்சம் டைம் கொடுத்து பாருங்க அப்படின்றதுக்காகவே இல்ல இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு இதன் மூலமா நிறைய வியூவர்ஸ் வரணும் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் வரணும், இது மூலமா பணம் சம்பாதிக்கணும் அப்படின்றதுக்காகவும் இல்ல. ஒரு தனிப்பட்ட மனிதனோட ஒரு நண்பன், அதாவது நான் யாரு, என் பேர் என்ன, என் ஊர் என்ன, நான் எப்படி இருப்பேன், அதெல்லாம் எதுவுமே வேண்டாம். நான் ஒரு தனிப்பட்ட ஒரு பிறவி, ஒரு மனித பிறவி, அவ்வளவுதான். நீங்க கேட்கலாம், ஏன் இந்த யூடியூப் சேனலை நீ முகம் காட்டல? நீ முகம் காட்டாம பேசினா நாங்க கேட்டுறணுமா? கேட்க வேணாம், பார்க்க வேணாம்.
அப்புறம் எதுக்கு அங்க வந்திருக்க? ஏன் வந்திருக்க? ஏன்னா என்னுடைய தனிமை, என்னுடைய சுதந்திரம், என் மனசுக்குள்ள இருக்கிற விஷயம், அது என் நண்பனா. எனக்குள்ள ஒருத்தன் உட்காந்துருப்பான்ல, அதாவது நம்மளோட மனசாட்சி. அந்த மனசாட்சி கூட பேசுறது, கேட்கிறது, சிரிக்கிறது, விளையாடுறது, நம்மளுடைய அனுபவத்தை பகிர்ந்துக்கிறது. இத வேற ஒரு தனிப்பட்ட ஒரு மனுஷங்கிட்ட போய் சொல்லி பாருங்க, அவர் ரியலாவே ஆமா நம்மளுடைய உண்மையான அந்த ஃபீலிங்ஸோட, நம்மளுடைய உண்மையான அந்த கோபம், தாபம், உழைப்பு, வருமானம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம எப்படி நினைக்கிறோமோ அதே மாதிரி அவனும் நினைப்பானா? கண்டிப்பா கிடையாது. அதுக்குதான் give me some times அப்படின்னா, எனக்கு நானே கொஞ்சம் நேரம் ஒதுக்கி நானே என் கூட பேசிக்கிறேன். இத நீங்க கேக்குறீங்க, சப்போஸ் கேக்குறீங்கன்னா இதையும் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள். நாம நமக்குள்ள பேசணும். நாம யாருன்னு நமக்கு தெரியணும். நாம ஒரு விஷயத்த ஜெயிக்கணும், ஒரு விஷயத்த கடந்து போகணும். காதல் இருக்கும், காமம் இருக்கும், வாழ்க்கை பயணம் இருக்கும், போராட்டம் இருக்கும், கடன்கள் இருக்கும், தொழில் பிரச்சனை இருக்கும், வேலையில பிரச்சனை இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஜோசிக்காரன் சொல்ற மாதிரி நான் சொல்றேன், உங்களுக்குள்ள வாழுற வாழ்க்கைய எந்த கிரகங்களும், எந்த தீர்மானங்களும், எந்த நண்பர்களும், எந்த உறவினர்களும் உருவாக்க மாட்டார்கள். நாம மட்டும்தான் எந்த விஷயமா இருந்தாலும் உருவாக்கணும். அதற்கு உதாரணமா, காலையில் எழுந்து முதல்ல மொபைல்ல நம்ம தான் எடுக்கிறோம். நம்ம தான் போய் பிரஷ் பண்றோம், சுச்சு போறோம், பச்சச்ச போறோம், எல்லாமே போறோம். குளிக்கிறோம், சாமி கும்பிடுற விருப்பம் இருந்தா கும்பிடுறோம், இல்லைன்னா ஓடி போயிடும். சாப்பிட்றோம், வெளியில போறோம், சுத்துறோம், வேலை செய்யறோம். இது எல்லாமே நாம் மட்டும்தான். நம் உடலில் இருக்கிற உறுப்புகள் அனைத்தும் அதனுடைய வேலைகளை, அதாவது உள்ளிருப்பு போராட்டம் சொல்லுவாங்கல்ல, அதாவது உள்ள இருந்துட்டு செஞ்சிட்டு இருக்கு. அதே தான் இப்ப நம்ம செய்யறோம். So give me some times. இந்த டைம்ஸ என் கூட உங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ண விருப்பம் இருந்தா, உங்களுக்கு எப்பெல்லாம் ஃப்ரீ டைம் கிடைக்குதோ, எப்பெல்லாம் நீங்க ஃப்ரீயா உணர்றீங்களோ, கொஞ்ச நேரம் கேட்கலாம் அப்படின்னு நீங்க டிசைட் பண்ணீங்கன்னா, நீங்க இந்த கிவ் மீ சம் டைம்ஸ் சேனலுக்கு வரலாம். இங்க நிறைய கதைகள் பேசப்படும். காதல், தொழில், வாழ்க்கை, கணவன், மனைவி, பாய் ஃப்ரெண்ட், கேர்ள் ஃப்ரெண்ட், சுற்றுலா, விளையாட்டு, இந்த மாதிரி உலகத்தில் நடக்கிற எவ்வளோ விஷயங்கள் நீங்க பேசலாம். எப்படி பேசலாம்? நீங்களும் நானும், உங்க மனசாட்சியும் என்னோட மனசாட்சியும் இணைந்து செயல்பட போதும். அப்படி செயல்படும் போது நம்மளுடைய மனசாட்சி, உள்ளுக்குள்ள ஒருத்தன் உட்காந்துருக்கான்ல, அவன் டிசைட் பண்ணுவான். அவன் நமக்கு சரியான தீர்வு சொல்லுவான். வாழ்க்கைக்கான தேர்வு, வாழ்வதற்கான தேர்வு, இப்படி எல்லா விஷயங்களிலிருந்தும் நாம நம்மளே உருவாக்க போறோம். நம்மளோட பிரச்சனைகளை விடுவிக்க போறோம். ஆக
சம் ஃபன்னா இருக்கணும் என்ன. அதனால நடுவில் நடுவில் இது மாதிரி கொஞ்சம் விட்டு விட்டு போட்டுடலாம். அப்பதான் வாழ்க்கை நல்லா இருக்கும்ல. நான் முதலே சொன்ன மாதிரி நம்ம சும்மா முக்குடின்னு உட்கார முடியாது. நம்ம தனியா தான் வந்தோம், தனியா தான் போறோம். அது கண்டிப்பா டிசைட் பண்ணதுதான். ஆனா நம்ம நடுவுல எப்படி வாழ போறோம்னு ஒண்ணு இருக்குல்ல. சத்தியமா சொல்றேன், இதுக்கப்புறம் நம்ம வாழ போறோமா, இந்த மாதிரி ஒரு யூடியூப் சேனல் கிரியேட் பண்ண போறோமா, இல்ல இந்த காலகட்டத்தில் வாழ போறோமா? இப்பதான் குட் பேட் அக்லி வந்துச்சு, பிரமாதமா இருந்ததுதான் படம். பழைய படங்களே தூக்கி புது படங்களை கொடுத்துருக்காங்க, ஆனா ரசிக்கிறோம்ல. இதுதாங்க ட்ரெண்டு. அதனால நம்ம வாழற வாழ்க்கைய ஒரு ட்ரெண்டியா, செம ஜாலியா, செம ஃபன்னா போயிட்டே இருப்போம். எத்தனை கவலைகள் இருந்தான்னு, எத்தனை பிரச்சனைகள் இருந்தான்னு, எத்தனை போராட்டங்கள் இருந்திருந்தானே, அதுக்கு எதனடா வந்திருக்கோம். நாங்க சத்தியப்பட்ட பாத்துக்கலாம். நம்மளால எவ்வளவு வேணாலும் பண்ண முடியும், எவ்வளவு வேணாலும் சந்திக்க முடியும். ஆனா ஒண்ணு, என் தடைகளை நான் உடைப்படா அப்படின்னு நிக்கணும். இப்படி சும்மா ஒரு சிட்டிக்க போட்டு ஒரு நின்னு கெத்தா ஸ்டைலா கால் பால கால் போட்டு சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் சொல்ற மாதிரி அடிங் அப்படி நிப்போம். என் வாழ்க்கைய நான் வாழ்வேன், எவனாலையும் தடுக்க முடியாது. அப்படி நீங்க நினைப்பீங்க. எப்ப தெரியுமா? நீங்க உங்க மனசாட்சியோட பேசும்போது. இப்ப நான் பேசிட்டு இருக்கேன் பாரு, ஒரு தனிமையா ஒரு ரூம்குள்ள ஒரு பைத்தியக்கார மாதிரி. இத கேட்டு உங்களுக்கும் சில மாற்றங்கள் வரலாம் இல்லையா? வரணுங்க. நம்ம ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் இத கேட்கிறோம்ல. எவனோ ஒருத்தர் பேசிட்டு இருக்கான், அதை நம்ம காது கொடுத்து கேட்கிறோம்ல. அப்ப எதுக்கு கேட்கிறோம்? நம்ம மாத்திக்கிறோம், மாத்தணும். தடைகளை உடைப்போம், ஜெயிப்போம், வெற்றி பெறுவோம். வாழ்க்கையே மிக ஆனந்தமாக வாழ்வோம். மீண்டும் ஒரு முறை உலக மக்கள் அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கங்கள். நல்ல உணவு, நல்ல ஆரோக்கியம், நீண்ட நெடிய மகிழ்ச்சியான வாழ்க்கை பயணம் கிடைக்கணும். Give me sometimes. அடுத்த எபிசோட்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.